நீ போகாதனால தானே நீ ஜெயிலுக்கு போல, இப்படி பிடிச்சாங்க என் கையை அப்படின்னு சொல்றாங்க. எப்பவும் போல திவ்யா பத்தி வன்மத்தை வந்து கொட்டுறாங்க. அன்னைக்கு நடந்த விஷயம் நிலா சாக்லேட் ஃபேக்டரி, நிலா சாக்லேட் ஃபேக்டரி, அது இருக்கு பாத்தீங்களா, அதே கதை தான் இப்போ அது வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காங்க. லிட்டரலி வந்து திவ்யா மேல எவ்வளவு ஒரு குறை சொல்ல முடியுமோ, திவ்யா மேல என்னன்னா வந்து ஒரு பாயிண்ட் அவுட் பண்ண முடியுமோ, அவங்களை எவ்வளவு புட் டவுன் பண்ண முடியுமோ எல்லாமே பண்றாங்க. சில பல வார்த்தைகளை வேற வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. திவ்யா வந்து ஜெயிலுக்கு போகாம இருந்தது தலைவலியால, அவங்க வந்து போகல, அவங்க வந்து கனி போகாம இருந்தாங்களே அதுக்காக நான் டிலே பண்ணேன்னு சொல்லி இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஜெயில வந்து சாண்ட்ராக்கு இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி சாண்ட்ரா வந்து இந்த இடத்துல வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க. எனக்கு இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் தோணுது, சாண்ட்ரா உண்மையை தான் சொல்றாங்களா இல்ல திவ்யா மேல இருக்கிற வன்மத்தினால பொய்யான குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறாங்களா, அவங்களை புட் டவுன் பண்ணணும், அவங்களை கீழே தள்ளணும், அவங்களை வந்து பேடா ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு சொல்லி இந்த இடத்துல பொய்யா வந்து சாண்ட்ரா சொல்றாங்களான்னு தெரியல. தொடர்ந்து எல்லா நாளுமே வந்து சாண்ட்ராவோட முதல் அண்ட் கடைசி வேலை வந்து திவ்யா பத்தி தப்பா பேசணும், தப்பா ரெஜிஸ்டர் பண்ணணும், அது மட்டும் தான் அவங்க வந்து 1.5 வாரமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பிரஜின் இன்னைக்கு வெளியே போனாலும் அன்னில இருந்து இது ஸ்டார்ட் பண்ணாங்க, அந்த அன்னில இருந்து அதை கண்டினியூ பண்றாங்க. இன்னைக்கு ஃபுல்லா திவ்யா பத்தி பேடா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஆனா திவ்யா வந்து கையை பிடிச்சி இது சொல்லாத இது பண்ணாதன்னு சொல்லி சாண்ட்ரா பார்த்துலாம் அது சொல்லல, அவங்களே வந்து இதை கிரியேட் பண்ணி சொல்ற மாதிரி தான் இருக்கு.